இன்னைக்கு 3 அளவுகள் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீவுக்கு வந்து அதாவது ஹேண்டுக்கு அதுக்கு மட்டும் நான் தனியா வந்து கிளாத் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த கிளாத்தை அதாவது இப்போ நீங்க ஸ்லீவ் வந்து எடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இந்த கரபாகம் இது வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங் சைடு வந்து இருக்கணும். இப்போ இதை வந்து நாலா வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு 4 கிளாத்தா வந்து இப்படி மடிச்சு வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த கரைபாகம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் அன்ஈவனா இருக்கிற பிளேஸ்ல ஈவனா இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ், அதாவது 2.2 பிட் அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ்லாம் 1.5 இன்ச் வரை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா பட்டு சாரியோட பிளவுஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதுவே வந்து கரபாகம் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 9.5 இன்ச் வந்து வைக்க போறேங்க. பபிள்ஸ் வந்து கீழே வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து 9.5 இன்ச் வச்சுட்டு அதுல இருந்து நான் பபிள்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ண போறேன். சரிங்களா? பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல வர மாதிரி. சரி, இப்போ 9.5 இன்ச் வந்து கரெக்டான ஹைட்டு. ஓகேவா? 9.5 இன்ச்சுங்கும் போது நான் 10 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா தையலுக்கு. சரிங்களா? மேல வந்து தையல் ஜாயின் பண்றதுக்காக 10 இன்ச் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன அளவுகள் வந்து நான் எடுத்திருக்கிறேன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஹைட், பிளவுஸோட ஹைட் வந்து எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 9 இன்ச் ஸ்லீவோட ஹைட் வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 3 இன்ச் வந்து எடுக்கிறேன். இந்த 3 இன்ச் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இன்ச் வந்து நார்மலான எல்லாத்துக்குமே வந்து எடுக்கிறது. அதாவது நம்மளோட நார்மல் ஷோல்டர்ல இருக்கிற கையும் அந்த ஆம்ஹோலுக்கும் இடையில ஒரு 3 இன்ச் கேப் வந்து வருங்க. இது வந்து நார்மலா எல்லாத்துக்குமே இருக்கிறது. சப்போஸ் இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஹைட் வந்து 5 இன்ச் வருதுன்னா நீங்க வந்து அதுல பாதி 2.5 எடுத்துக்கோங்க. 4 இன்ச் தான் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க வந்து ஒரு 10 இன்ச்சில் நம்ம 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா 5 இன்ச் தான் கை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 3 இன்ச் எடுத்துட்டா நமக்கு அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அப்போ நம்ம கை தூக்கும் போது நமக்கு வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால நீங்கள் 5 இன்ச் இருந்துச்சுன்னா பாதி 2.5 எடுத்துக்கோங்க. 4 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, அதில் பாதி. சரிங்களா? 5 இன்ச்சுக்கு மேலே எந்த அளவு நீங்கள் இங்கிட்டு வந்தாலும் நீங்கள் 3 இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஹைட் வந்து எடுத்துட்டேங்க. 3 இன்ச் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஆம்ஹோல் வந்து இவங்களுக்கு வந்து நான் 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த அளவு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். அதோட கிளிக் வந்து ஆட் பண்ணுறேன். எந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற பிக் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்க, நம்ம ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வச்சு நம்ம வந்து அளவு எடுக்கணும். அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து 7.5 இன்ச் வந்து வச்சுக்கிறேங்க. அவங்களோட அளவு 7.5ங்கும் போது அவங்களுக்கு வந்து 15 இன்ச் வந்துச்சு. 15ல் பாதி எத்தனை? 7.5. இதுதான் வந்து அவங்களோட அவங்களுக்கு வந்து 15 வரல, 7.5 17 வந்துச்சுங்க. சாரி 17 இன்ச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 9 இன்ச்சு கிட்ட வரும். 17 வந்து 2ஆ டிவைட் பண்ணா எவ்வளோங்க வரும்? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 17 இன்ச்சை 2ஆ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு 8.5 இன்ச் வந்து வருது. சரிங்களா? கரெக்டாக 8.5. எனக்கு டக்குன்னு தெரியல பார்த்தீங்களா? அது கூட இப்படி நீங்கள் 2ஆ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8.5 இன்ச் வருது. நம்ம வந்து அதோட இப்போ 17 இன்ச்சு அவங்களோட ஆம் சுற்றளவுன்னு வச்சுக்கோங்க. இதில் இருந்து 8.5 இன்ச், இதில் பாதி பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வருது. நான் 8.5லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 7.5 வைக்கிறேன். எதுக்காக 1 இன்ச் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது எதுக்காகன்னு சொல்கிறேன். நான் இங்கேருந்து இங்கே வரை 7.5 இன்ச் வச்சுக்கிட்டேன்னா இப்போ இங்கேருந்து இது வரையும் 7.5 எடுத்து ஒரு மார்க் வந்து பண்ணியாச்சு. இது வந்து ஆம்ஹோல் அளவு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அளவு பார்த்தோம்? ஹைட் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தது என்னதுன்னா ஆம்ஹோல் அளவு. அது எப்படின்னா 17 இருக்கு. இது வந்து ஆம்ஹோல் அளவு. லாஸ்ட் ஒரு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு. கை சுற்றளவுக்கும் நான் கீழே அதுக்கப்புறம் பிக் ஆட் பண்றேன். அதையும் நீங்க பாருங்க. கை சுற்றளவு எங்க எடுக்கணும்னா அந்த கையோட எண்டிங் முடியுது இல்லையா, அது வரையும் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் வரை இருக்கு. இதுதான் வந்து அவங்களோட கையளவு. இதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வளைச்சு போடணும். இந்த வளைவு தான் மெயின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 1 இன்ச் வரையும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அதே போல இந்த இடத்துலையும் 1 இன்ச் வரையுமே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இதுல இருந்து இப்படியே வளைச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு
இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் கையளவு வந்து எடுப்பேன். இந்த இடத்தோட நமக்கு முடிச்சிடணும். கரெக்டாக இந்த வளைவு வர்றது இந்த இடத்தோட வந்து நம்ம முடிச்சிடணும். அதே போல் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வரை வளையக்கூடாது. ஒரு சில பேர் என்னன்னா இப்படியே வளைச்சிடுறாங்கங்க. அது ரொம்ப எப்படி சரின்னா இழுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பொசிஷன் வந்து வரும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் 7.5 வச்சோம் 8.5 தானே வருது ஆம்ஹோல் சுற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஆம்ஹோலோட ஃபுல் லென்த்து தான் வந்து 8.5. இப்போ இதுலேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7.5 வச்சோம் இல்லையா? இப்போ இதுலேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 வந்து பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? கரெக்டாக வந்து அந்த 8.5 இன்ச் வந்துடும். இதோட 1 இன்ச் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதுலேருந்து எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 7.5, நமக்கு வளைச்சி வரும்போது வர்ற அளவு பார்த்தீங்கன்னா 8.5. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆம்ஹோல் அளவில் இருந்து இந்த கையளவு இருக்கு இல்லையா? அதுலேருந்து இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து இந்த இடத்துல போடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் லைன் போட்டிங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் ஒடுக்கமாக வந்துடும். இது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கையோட இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போகுது. அதனால கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் ஸ்டிச். இந்த இடத்துல ஜாயின் ஸ்டிச் அதாவது தையலுக்காக ஒரு 1.5 2 உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் ஜாயிண்ட் கொடுக்கதாங்க செய்யணும். ஜாயிண்ட் கொடுக்காம இப்போ எந்த ப்ளவுஸுமே வர்றதே கிடையாது. சரிங்களா? இப்போ இது வந்து 5.25 இன்ச் வந்து கீழே வந்து இந்த அளவு கொடுத்துருக்கோமா? நான் சொன்ன மாதிரி 3 அளவுகள் தாங்க தேவை. 3 அளவுகள் என்னன்னா முதல்ல கை நீளம் எடுத்துக்கோங்க. அதையும் நான் பிக் சென்ட் பண்ணுறேன். மேலே அதாவது கையோட அந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அளவு தான். அதாவது கீழேனா நான் எல்போ ஸ்லீவ் எடுத்திருக்கேன். முட்டி மடங்குது பார்த்தீங்களா? அது வரை இருக்கிற அளவு தான் வந்து அதுதான் வந்து கையோட நீளம். சரிங்களா? கையோட ஆம்ஹோல் அளவுனா கையை சுற்றி அந்த ஆம்ஹோலுக்கு கீழே கையை சுற்றி வச்சு அந்த ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அங்கனக்குள்ளே எடுக்கிற அளவு தான் கை சுற்றளவு. கையோட கீழ் சுற்றளவுனா கை வந்து எந்த அளவில் முடியுது அந்த மணிக்கட்டுக்கிட்ட வந்து எல்போ முடியுது அந்த இடத்துல கையை சுற்றி டேப்பை வச்சு எடுக்கிறதா கையோட சுற்றளவு. சரிங்களா? அதாவது இது கை சுற்றளவு, இது கையோட அகலம். சரிங்களா? கையோட நீளம், கையோட அகலம், கையோட சுற்றளவு, இந்த 3 அளவு இருந்தாலே நம்மளே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்லீவில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் படி நம்ம வந்து ஒருத்தவங்க அளவு கொடுத்தா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போக அளவு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்து அதில் ஸ்லீவ் கட் பண்ண சொன்னாங்கன்னா அது எந்த மெத்தடில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மடித்து தைக்கிற அளவு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சென்டர் அளவு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வந்து இந்த ஸ்லீவ் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் விட்டுறணும். 1 இன்ச் விட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த குழிவு வந்து வெட்டணும். எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இதுலேருந்து 1 இன்ச்சு இதுலேருந்து 1 இன்ச் விட்டுறோமோ அதே போல் நம்ம ஸ்லீவ் அதாவது அந்த உள் குழிவு கட் பண்ணும்போதும் இங்கிட்டிருந்து 1 இன்ச் இங்கிட்டிருந்து 1 இன்ச் கண்டிப்பான முறையில் அது விட்டாதாங்க அந்த ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் படி தான் நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். வெறும் 3 அளவுகள் தாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, சரி. இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வேறு எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் சரி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இவ்வளோதாங்க, ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து ஒன்று கொடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.